வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசு நேற்று மகளிர் திட்டத்துக்கான அந்த நிதியை தொடர்ந்து வழங்கியுள்ளது. அதற்கு நேற்று ஆணையம் பிறப்பித்து அவங்களுடைய அக்கௌண்ட்டையும் அந்த அமௌண்ட்டை வர வச்சுட்டாங்க. ஒரு நல்ல விஷயம். இந்த நேரத்தில் தமிழக முதல்வர்களுக்கு நம்ம நன்றி தெரிவிக்கிறோம். அது சம்பந்தமான விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தமிழக அரசியலில் இன்று மிகப்பெரிய மக்கள் நல மற்றும் அரசியல் செய்தி வெளியாகியுள்ளது. அதாவது நேற்று 15/5/2026 அன்று மாண்புமிகு ஜோசப் விஜய் தலைமையிலான டிவிகே அரசு முந்தைய எம்கே ஸ்டாலின் அரசால் கொண்டு வரப்பட்ட மகளிர் உரிமை தொகை திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்தியுள்ளது. அதாவது ஏற்கனவே பயனடைந்து வந்த அனைத்து பெண்களுக்கும் ரூபாய் 1000 தொகை மீண்டும் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளது. இப்பொழுது தமிழக அரசியல் பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, தேர்தலுக்கு முன் வாக்குறுதி அளித்த ரூபாய் 2500 தொகையை சிஎம் விஜய் வழங்குவாரா? இதுதான் தற்போது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய விவாதமாக மாறியுள்ளது. முதலில் ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை என்பது வெறும் வெல்ஃபேர் ஸ்கீம் அல்ல. அது பெண்களின் பொருளாதார சுதந்திரம், குடும்ப நிதி ஆதாரம், அரசியல் செல்வாக்கு, பெண்கள் வாக்கு வங்கி, இவைகளுக்கு நேரடியாக இணைந்த ஒன்று. இந்த திட்டம் வந்த பிறகு என்ன நடந்தது? பல குடும்பங்களில் பெண்கள் தங்களுக்கான சிறிய சேமிப்பை தொடங்கினார்கள். குழந்தைகளின் கல்வி செலவுக்கு பயன்படுத்தினார்கள். வீட்டு செலவுகளை சமாளித்தார்கள். கணவர் வருமானத்தை மட்டுமே நம்பும் நிலை ஓரளவு குறைந்தது. இதனால் இந்த திட்டம் பெண்களிடம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. இது முக்கியமான விஷயம். புதிய அரசு, அதாவது தாவேக அரசு என்ன செய்திருக்கிறது? முந்தைய அரசு கொண்டு வந்த திட்டம் என்பதற்காக நிறுத்த மாட்டோம் என்ற மெசேஜ் கொடுத்துள்ளது. வழக்கமாக பார்த்திங்கன்னா, போன கவர்மெண்ட் செய்த விஷயத்தை ப்ரெசன்ட் கவர்மெண்ட் செய்யாது. அந்த திட்டங்களுக்கு பேரை மாற்றுவாங்க அல்லது அந்த திட்டத்தை மூடு விழா பண்ணுவாங்க. ஆனால் இந்த அரசு அப்படி இல்லை. இந்த இந்திய அரசியல் பொதுவாக என்ன நடக்கும்? புதிய அரசு வந்தவுடன் திட்டம் பெயர் மாற்றம், திட்டம் நிறுத்தம், கிரெடிட் பாலிடிக்ஸ் நடக்கும். ஆனால் இங்கு திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்தி பெண்களின் நம்பிக்கையும் காப்பாற்ற முயற்சி செய்யப்பட்டிருக்கிறது. இப்போது அடுத்த கேள்வி, ரூபாய் 2500 உண்மையிலே வருமா? அதாவது தாவேகா தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை சொல்லும்பொழுது மாதந்தோறும் பெண்களுக்கு ரூபாய் 2500 வழங்கப்படும் சொன்னாங்க இல்லையா? அது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற பெரிய கேள்வி அவருடைய மனதில் எழுந்திருக்கிறது. சமூக ஊடகங்களில் கூட ரூபாய் 2500 எப்போது என்ற கேள்வி ட்ரெண்டாக ஆரம்பித்துள்ளது. இப்போது பொருளாதார ரீதியாக பார்க்கலாம். தமிழகத்தில் கோடிக்கணக்கான பெண்களுக்கு ரூபாய் 2500 வழங்குவது சாதாரண விஷயம் அல்ல. அது அரசுக்கு மிகப்பெரிய நிதிச்சுமை, ஆண்டு பட்ஜெட்டில் கூடுதல் செலவு, வருவாய் மறுசீரமைப்பு போன்ற சவால்கள் உருவாகும். ஆனால் அரசியல் ரீதியாக இது மிகப்பெரிய கேம் சேஞ்சராக மாறலாம். ஏன் தெரியுமா? தமிழகத்தில் பெண்கள் வாக்காளர்கள் தேர்தல் முடிவை தீர்மானிக்கும் அளவுக்கு முக்கியமானவர்கள். ஒரு அரசு பெண்கள் நலன், குடும்ப நலன், வாழ்க்கை செலவு இவற்றில் நேரடியாக உதவினால் அது மிகப்பெரிய பொலிட்டிக்கல் குட்வில் உருவாகும். இப்போது டிவிக்கு அரசின் முதல் சில முடிவுகளை பாருங்கள். 200 யூனிட்ஸ் ஃப்ரீ இபி, ட்ரக்ஸ் கண்ட்ரோல் ஃபோர்ஸு, அந்த சிங்கப்பெண் படை, டாஸ்மாக் க்ளோஷர் நியர் ஸ்கூல்ஸ், டெம்பிள்ஸ் அண்ட் பஸ் ஸ்டாண்ட்ஸு, புதுமை பெண் திட்டம் கண்டினியூஷன், இப்போது மகளிர் உரிமை தொகை தொடர்ச்சி. இந்த அனைத்து நடவடிக்கைகளும் ஒரு விஷயத்தை தெளிவாக காட்டுகிறது. ஃபேமிலி சென்டர் கவர்னன்ஸ், அதாவது குடும்பம், பெண்கள், மாணவர்கள் பாதுகாப்பு நலத்திட்டம், இவைகளான மையமாக வைத்து பொலிட்டிக்கல் இமேஜ் பில்ட் செய்யப்படுகிறது. இப்போது ஒரு முக்கியமான பொலிட்டிக்கல் அனாலிசிஸ். இந்த முடிவு யாருக்கு கிரெடிட்? ஒரு தரப்பு சொல்வார்கள் திட்டத்தை கொண்டு வந்த டிஎம்கேக்கு, மற்றொரு தரப்பு சொல்வார்கள் தொடர்ந்து செயல்படுத்துவது டிவிகே. ஆனால் கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன? பெண்கள் என்ன சொல்கிறார்கள்? எங்களுக்கு திட்டம் தொடர வேண்டும், யார் கிரெடிட் எடுத்தாலும் பரவாயில்லை. இதுதான் உண்மையான மக்கள் மனநிலை. இப்போது அடுத்த சில மாதங்கள் என்ன நடக்கலாம் அப்படின்னா, ரூபாய் 1000 தொடரலாம், தகுதி விரிவாக்கம் வரலாம், தொகை உயர்வு அறிவிக்கப்படலாம், பெண்கள் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் உடன் இணைக்கலாம். இது மிகவும் முக்கியமானது, ரூபாய் 2500 உயர்வு. அது நடந்தால் என்ன ஆகும்? தமிழக அரசியலில் பெண்கள் வெல்ஃபேர் பாலிடிக்ஸ் புதிய நிலைக்கு செல்லும். அதே நேரத்தில் அரசு எப்படி நிதி சமாளிக்கும் என்ற கேள்வியும் வரும். அதனால் இந்த முடிவை மக்கள் நல அரசியலா அல்லது மிகப்பெரிய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியா என்ற விவாதம் தொடரும். ஆனால் ஒரு விஷயம் உறுதி, மக்கள் எதிர்பார்த்த வெல்ஃபேர் கண்டினியூட்டி டிவிகே அரசு தற்போது கொடுத்திருக்கிறது. அதனால்
பெண்கள் மத்தியில் இந்த அரசு திட்டங்கள் நிற்காது என்ற நம்பிக்கை உருவாக ஆரம்பித்துள்ளது. இப்போது உங்கள் கருத்து என்ன? ரூபாய் 1000 திட்டம் தொடர்பு சரியான முடிவா? ரூபாய் 2500 உயர்வு வர வேண்டுமா? என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்களுடைய அந்த விஷயத்தை அந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். வணக்கம், நன்றி.